சிவதாண்டவம் மகா சிவராத்திரி பன்சுவை கதம்ப நிகழ்ச்சி கொழும்பு ராமகிருஷ்ண மிஷனில் நேற்று நடைபெற்றது. யோகா பயிற்றுவிப்பாளர் குமாரி வித்யா ஜெயராஜனின் மாணவர்களால் பாடல் மற்றும் யோகாசனம் என்பன அரங்கேற்றப்பட்டன. பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் தென்னிந்திய ஆன்மீக பேச்சாளர் ஈராஜ யோகினி உமா, இந்து கலாசார அலுவலர்கள் திணைக்கள அதிகாரிகள், கலை ஆர்வலர்கள், இலக்கியவாதிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். கலாசூரி வாசுகி ஜெகதீஸ்வரனின் மாணவர்களால் சிவதாண்டவம் அரங்கேற்றப்பட்டது. எமது நாடு மட்டும் இன்று உலகமே எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய ஒரு யுத்தம் தான் இந்த போதை வஸ்து. அது எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய நாடு மிக வேகமாக அந்த விடயங்களிலே பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. விசேடமாக பெருந்தோட்ட பகுதிகளிலே மனவெழுச்சி, இந்த தலைமைத்துவ பயிற்சி, தியானம், ஒழுக்க விழுமியங்கள் தொடர்பான பயிற்சிகளை எதிர்வரும் காலங்களிலே பாடசாலை மட்டங்களிலே மாணவர்களுக்கு இவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக எதிர்காலத்திலே அவர்கள் போதை வஸ்து என்ற கொடிய நோயிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு மனிதராக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதன் போது சிவார்ப்பணம் எனும் தலைப்பில் சொற்பொழிவும் இடம்பெற்றது. இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கே, அந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அதில் இந்த வாழ்க்கை நல்லா வாழணும் அப்படின்னா நம்ம அர்ப்பணிக்கணும். இறைவனுடைய வழிபடி நடந்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்கு. இந்து தர்மத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை. ஆனால் புத்தகங்களில் பத்திரமாக இருக்கு, நடைமுறை வாழ்க்கையில் இல்லை. ஆகையில நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும் போதுதான் அதற்கு பேர் அர்ப்பணிப்பு. அழகாக வாழ்வதற்கு அப்படின்னா முதல்ல நமக்கு அந்த இறைவனுக்கு எதை அர்ப்பணிக்கணும் அப்படின்னா நான் என்ற அகங்காரத்தை தான் அர்ப்பணிக்கணும். கலை நிகழ்வுகளை அரங்கேற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன.